நாகை அருகே பணம் இரட்டிப்பு தருவதாக கூறி மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர் மனு அளித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த கூத்தூரைச் சேர்ந்தவர் குத்துப் தாகா. இவர் நிலாபே என்னும் நிறுவனத்தில் அதிக லாபம் வருவதாக கூறியதால் அதே பகுதியைச் சேர்ந்த ரிபாயுதீன் என்பவர் மூலம் 3,15,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன்படி சில மாதங்கள் மட்டுமே லாபத்தொகை வந்ததாகவும் அதன் பிறகு சில வருடங்களாக வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதாக கூறி நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் கபிலனிடம் பாதிக்கப்பட்டவர் மனு அளித்துள்ளார். எனவே உடனடியாக பணத்தை திரும்ப பெற்று தர வேண்டும் எனவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீவளூர் வட்டம் கூத்தூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து நிலாபே நிறுவனத்தில் அந்த தௌஃபிக் முகமதும் பட் அவரோட சேர்ந்து தொழில் பண்ணவர் கூத்தூரில் எங்கள் ஊரை சார்ந்தவர் முகமது ரிஃபாயிங்கிறவர். அவங்க தாப்பனார் பேர் அப்துல் மஜீது. அவங்க வந்து அந்த ரிஃபாயிங்கிறவர்கிட்ட தான் 2002 பணம் கட்டினேன். அதுக்கு வந்து ஒரு வந்து லாபத்தொகையை கொடுத்துட்டு மேற்கொண்டு பணம் கேட்குறதுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிமிக்கி விட்டுட்ருக்காரு. நாங்களும் பல தடவை அவர்கிட்ட நேரில் கேட்டோம். இது சம்மந்தமாக கீவளூர் காவல் நிலையத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் புகார் அளித்து கூப்பிட்டு அவங்கள ஆய்வு பண்ணாங்க. தரப்புனாரை சம்மன் போட்டு ஆய்வு பண்ணாங்க. அப்போதைக்கு அவர் ஆகஸ்ட் 3 என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 1 நான் புகார் கொடுத்தேன் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் குறுக்கத்தில். ஆகஸ்ட் 3 வந்து அவர் என்ன சொன்னார்னா, எதிர்பார்ட்டி வந்து நான் வாங்கினது உண்மை தான், 3 டியூவாக நான் பணத்தை நான் திருப்பி 2 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கீவளூர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டியூ 10 தரேன்னு சொல்லியிருந்தார். ஆகஸ்ட் 10 நான் போய் கேட்டப்போ நான் எங்கே கொடுக்கணுமோ பணம் அங்கே கொடுத்துட்டேன், உங்களுக்கு பணம்லாம் தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சார் வந்து ஏற்கனவே அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குதான். அந்த எஃப்ஐஆரில் என் கேஸை சேர்த்ததாக சொல்கிறாரு. அந்த எஃப்ஐஆருக்கும் என் கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னுடைய கேஸுக்கு எனக்கு டாக்குமெண்ட் இருக்குது, எனக்கு சாட்சி இருக்குது. எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காரு. என்னுடைய பணத்தை 3,15,000 ஏமாற்றிட்டாரு. நான் வந்து என் நகையெல்லாம் வச்சு என் மனைவியோட நகையை வச்சு நான் வந்து ஒரு கம்பெனியை பற்றி கேட்குறீங்க. நிலாபேங்கிறது நிறுவனம். இதுமாரி மாதம் பணம் தரேன்னு சொல்லிட்டு மொத்தமாக 3,15,000 வாங்கிட்டு அதுக்கு அக்ரிமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள்கிட்ட இது பத்திரம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பத்திரம் தான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. 50,000 ரூபா போட்டால் 3,000 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாரி 6 ஐடி போட்டிருக்கு. 3,15,000 நான் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு சில மாதம் கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ 2 வருஷமாக அலக்கழிக்கிறாங்க, கொடுக்க மாட்டிருக்காங்க. நான் வந்து அந்த அவர் எம்டிகிட்ட கொடுக்கல. அந்த ரிஃபாயிங்கிற பையன் கூத்தூர் பையன் எங்கள் ஊரை சார்ந்தவர்கிட்ட தான் கொடுத்துருக்குறேன். முகமது ரிஃபாயி, அவர் அப்பா பேர் அப்துல் மஜீது. அவர்கிட்ட தான் நான் கொடுத்துருக்குறேன். அவர் பெட்டிஷன் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் சம்மந்தமாக பழைய எஸ்பி இருக்கப்போ நிறைய டைம் கொடுத்துருக்கேன். இப்போ புது எஸ்பிட்டையும் கொடுத்துருக்கேன். புது எஸ்பி வந்து கோர்ட்டில் போய் பார்த்துங்க, டேரெக்டாக போய் பார்த்துங்க அப்படிங்கிறாரு. எனக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்குலாம் பொருளாதாரம் இல்லை. அவர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அவர் மேலே எனக்கு என் வழக்குக்கு தனி எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கணும்.